மோடி சுட்ட வடை என பொதுவெளியில் பேசி பிரதமரை அவமானப்படுத்த வேண்டாம் என திமுக எம்பி டி.ஆர். பாலு கேட்டுக் கொண்டுள்ளார். தாம்பரத்தில் நடைபெற்ற கட்சி கூட்டத்தில் அவரை தொடர்ந்து பேசிய எம்பி திருச்சி சிவா, வருகின்ற மக்களவைத் தேர்தல் நடந்து முடிந்த எல்லா தேர்தல்களையும் விட மாறுபட்ட ஒன்று என கூறினார். வாயாலே வடை சுடுகிறார் என்பதை சித்தரித்து இங்கே காட்சியை போல் காட்டிக் கொண்டிருந்தார்கள். நான் மிகவும் ரசித்த நிகழ்ச்சி தான் அது. ஆனால் என்னுடைய நண்பர் மோடி அவர்களை, இந்த நாட்டினுடைய பிரதமர் அவர்களை இப்படி சித்தரிக்க கூடாது என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் நான் மிகவும் நேசிக்கின்ற நண்பர், நம்முடைய பாரத பிரதமர். என்னதான் இருந்தாலும் அவர் வாயாலே வடை சுடுகிறார் என்பதை நாங்களெல்லாம் பாராளுமன்றத்திலே பேசியிருக்கிறோம். ஆனால் பொதுவெளியிலே இப்படி பேசி அவரை அவமானப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எய்ம்ஸ் மருத்துவமனையும் கல்லூரி அமைக்கப்படும் என்று அன்றைக்கு 2014 அப்ரூவல் கொடுத்தாங்க மத்திய அரசு. 2019 அவரே வந்தார், மதுரைக்கு வந்தார். மதுரைக்கு வந்து என்ன செய்தார் என்றால் அடிக்கல் நாட்டினார். நாட்டப்பட்ட அடிக்கல் இப்போது எங்கே இருக்கிறது என்றே தெரியவில்லை. ஒருவேளை மாண்புமிகு உதயநிதி அவர்களை கேட்டா தெரியும். ஒரே ஒரு கல் வச்சார், அந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா நாடு முழுக்க சுத்தி காட்டிட்டு அவங்க அப்பா முதலமைச்சர் ஆகிட்டார். தமிழ்நாடு என்கின்ற காரணத்தினால் இந்த ஓரவஞ்சனையோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காகத்தான் வாயில வடை சுடுறாங்க இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று நம்முடைய தோழர்கள் எல்லாம் கேலியாக அதை சுட்டிக்காட்டினார்கள். இந்த தேர்தல் இதற்கு முன்பு நடைபெற்ற எல்லா தேர்தல்களில் இருந்தும் மாறுபட்ட ஒன்று. இந்த தேர்தலுடைய கேள்வி என்ன தெரியுமா? யார் ஆள வேண்டும், யார் அகற்றப்பட வேண்டும் என்பதல்ல. இந்திய திருநாடு ஒரு ஜனநாயக நாடாக தொடர்ந்து இருக்க போகிறதா இல்லையா என்பது பற்றி. நாடாளுமன்ற ஜனநாயகம் தொடர்ந்து இருக்குமா அல்லது ஒற்றை தலைவர் அதிபர் ஆட்சி முறைக்கு வருமா? பல கட்சிகள் இருக்கக்கூடிய நாடாக இது இருக்குமா அல்லது ஒரே கட்சி தான் நாடாளும் என்ற நிலைக்கு கொண்டு செல்லப்படுமா? இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. அரசாங்கம் மட்டும்தான் முக்கியமானது, மக்கள் முக்கியமானவர்கள் அல்ல. அரசாங்கத்தை நடத்துகிறவரை எல்லாம் என்று கொண்டு போய்விடுவார்கள். எதிர்த்து பேசுகிறவருடைய குரல் வலை நெரிக்கப்படும். நாட்டில் ஒரு இனம்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி மற்ற இனங்களை அடக்கி வைப்பார்கள், ஒடுக்கி வைப்பார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.